2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருப்பியும் டிஎம்கே தான் மேம் வரும். ஏன்னா எப்பவும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அவங்க நல்லா செய்யலைன்றதெல்லாம் கரெக்டான விஷயமே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட அவருங்க ஒரு 10 வருஷமா ஆட்சியில் இல்லை. இப்போ தான் அவர் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணணும், எது எது பாதியில் நிற்கிது எதுவுமே தெரியாது. அவர் கரப்ஷன் பண்ணுறாரு, கரப்ஷன் பண்ணால் எங்கே கரப்ஷன் இருக்குது? எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் 2வது வாட்டி சான்ஸ் கொடுத்தா தான் அவங்க அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கன்றதே தெரியும். முதல்ல எல்லாம் இதை சரியில்லை அது சரியில்லைன்றாங்க. இங்கே இருக்க பாதி குப்பையை அரசாங்கமாக போடுது. நம்ம தான் மேம் போட்டோம். நம்ம க்ளீன் பண்ணாத ஒரு விஷயத்த அரசாங்கம் க்ளீன் பண்ணால் எப்படி? நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ட டம்பரை கூட எடுத்துகிட்டு போய் நம்ம போட மாட்டோம். இங்கே போட்டுட்டு கவர்மெண்ட் மேலே நம்ம குறை சொல்கிறது எப்படி? என்ன நியாயம்? நம்ம உக்காஞ்சத்துலேருந்து எல்லாமே நடக்கணும்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும். எப்போ நம்ம ஃப்ரீன்னு ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கி இந்த கரப்ஷனை ஏற்றுக்க தான் ஆகும். துட்டு எங்கே கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? எங்கேருந்தோ வருமானம் வராது. நம்ம தான் அந்த வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரீ வேணாம், எங்களுக்கு தரமானதை தாங்க. நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? 2வது கல்வி. நான் என் பையனை கூட தனியார் ஸ்கூலில் தான் இங்கே சேர்த்துருக்கேன். இங்கே இருக்க வந்த வாக்கிங்கில் எத்தனை பேர் அவங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்கன்றீங்க? நீங்கள் எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க. அப்போ அது கவர்மெண்ட் தரமான கல்வியாக அங்கே கிடைக்கும். சமச்சீர் கல்வினா என்ன? நம்ம மொழியை நம்ம காப்பாற்றாமல் இன்னொருத்தவங்க காப்பாற்றுவோங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம எல்லாம் எங்கே எத்தனை போய் விழுந்துட்டோம்? ஃபுல்லாக தனியார் மேலே போய் விழுந்துட்டோம். அவங்கள டிபெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? கல்வி யாருக்கும் தரமானதாக கிடைக்கும். நீங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டில் போய் விழுங்க. என்ன உட்பட எல்லாரும் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போங்க. அப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் எது மேலே வரும்? கல்வி மேலே வரும். அப்போ கல்வி மேலே வரும்போது அவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுப்பாங்க. அப்படி கவர்மெண்ட் கல்வி நல்லா இல்லைலாம் யாரும் சொல்லவே கூடாது. நல்லா தான் இருக்குது. அதில் படிக்கிற பசங்க டாக்டர் ஆகலையா, இன்ஜினியர் ஆகலையா?